சென்னை மதுரவாயலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஒரு கவர்ச்சிகரமா இதை அறிவிச்சு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக ஸ்டாலின் எடுத்த அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களுக்கு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட்டான் திரு ஸ்டாலின் அவர்களே. சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்துதான் சூப்பர் ஹிட். உங்களுடைய ஆட்சியில விலைவாசி விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு மக்களுக்கு நகர மக்கள், மாநகராட்சியில் வாழ்கின்ற மக்கள், பேரூராட்சியில் வாழ்கின்ற மக்கள், இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் வீட்டு வரி 100% உயர்வு. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா, இப்போ 2000 ரூபாய் கட்டணும். கடை வரி 150% உயர்வு. இன்னைக்கு கடையில் 1000 ரூபாய் கட்டினா அதிமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்றங்கள் 1500 ரூபாய், கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கட்டணும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீட்டு வரி, கடை வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் நீங்க 1000 ரூபாய் கட்டினத இப்ப 2000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. இப்படி குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் அதிமுக தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்பத்திற்கும் மாதந்த வருடத்து ஒரே கட்டமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். சென்னை மதுரவாயலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம்.